அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குது, அது எனக்கும் பிரயோஜனமாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறது சொல்லன்னா சாபம் என் தலையில் தான். புரியுதா? கர்த்தர் சொல்கிறத கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். கர்த்தர் அப்படி பேசினார். அது சில பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்குமோ என்ன எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னதை நான் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். அதை எதுவுமே அது ஞாபகமே இல்லை எனக்கு. கர்த்தர் கொடுத்ததை அங்கே சொல்லிவிட்டு கடந்து வந்துட்டேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான கொடுக்குற வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த மாதம் நமக்கு என்னப்பா வாக்குத்தத்தம்? பாதி மட்டும் கேட்டாலும் கேட்க தானே சொன்னார் ஆண்டவர். கேட்க சொன்னாரா? பாதி மட்டும் கேட்க சொன்னார். முதல்ல என்ன சொன்னார்? உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்னன்னு கேட்டார். நிறைய பேர் மன்றாட்டை வச்சிங்க. கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரா? நீங்கள் கேட்டதை கொடுத்தாரா? நிறைய பேர் கொடுக்கலையே. நிறைய பேர் கொடுக்கலையா? கொடுத்தாரப்பா. வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா உங்கள் வாழ்க்கையில்? அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் சொல்கிறாரு. இன்னொரு முறை வாசிங்க. சொப்பனமாகி தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. மத்தேயு 7:7 என்ன சொல்லியிருக்கிறாரு? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர், கடந்த மாதம் தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, திருமணம் இதை சொல்லணுமா என்று ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது நீ சொல். இன்னும் கேட்க வேண்டிய பிரகாரம் யாரும் கேட்கலை. அல்லேலூயா. கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கலை. பெற்றுக்கொள்ளலைன்னா அதுக்கு கர்த்தர் இல்லை. கர்த்தர் எந்த விதத்திலையும் நமக்கு பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்ல, பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்கணும். அல்லேலூயா. எதை கேட்டாலும் அவர் கொடுப்பேன்னு சொன்னார். பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலும் சொல்கிறாரு, நீ கேள். யாரை பார்த்து சொன்னார் ஆண்டவர்? சாலமோனை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவனுக்கு ஏதாவது தேவையா? பொன்னையும் வெள்ளியும் கற்குவியலை போல் அவன் தகப்பன் ஆலயத்தை கட்டுவதற்கு சேகரித்து வைத்தான். அவனுக்கு வேறு ஏதாவது இருக்குதா? தேவை இல்லை, தேவையே இல்லை. எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கேள். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொல்ல, எல்லாம் உடையவனாய் இருக்கிற ராஜாவின் இடத்துல சொல்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். என்ன விருப்பம் அவனுக்கு இருக்க முடியும்? அவனுக்கு எல்லாமே இருக்குது. ராஜ்யபாரம் அவன் கையில் இருக்கிறது. வெள்ளி, பொண்ணு, குதிரை. ஒரு குதிரையை எகிப்திலேருந்து அவன் விலைக்கு வாங்குகிறான். எவ்வளோக்கு வாங்குறான் தெரியுமா? 400 சேக்கலுக்கு வாங்குறான். அல்லேலூயா. ஒரு குதிரையை வாங்குகிறான். அது மாத்திரமல்ல, நிறைய புடவைகள் வாங்குகிறான். எகிப்திலேருந்து மாற்று வஸ்திரங்களை வாங்குகிறான். இப்படி நிறைய வாங்குவதற்கு வேண்டிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கும் பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கேள். இதுக்கு மேலே என்ன விருப்பம் இருக்கும்? ஆனால் அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு விருப்பம் கேட்க சொன்னால் அவர் என்ன கேட்க சொல்கிறாரோ அதை தேவ சித்தத்தை யாருமே உணர்றதில்லை. ஆனால் கேட்க சொல்லிட்டார் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாத்தையும் கேட்பாங்க. ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்களாம். அவர் வெளிநாடு போகும்போது அவரிடத்துல எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அவங்கெல்லாம் அவங்க தேவைகள் எல்லாம் சொன்னாங்க. 2வது மனைவி கூப்பிட்டு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொன்னாங்களாம். முதல் மனைவியை கூப்பிட்டு கேட்டாராம், உனக்கு என்னம்மா வேணும்? நீங்கள் மட்டும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மட்டும் போதும்னு சொன்னாங்களாம். எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க? அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு. அல்லேலூயா. அவருக்கு என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் இவங்களுக்கு. ஆண்டவரை கர்த்தரை நீ தேடினால் அவருக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா.
அதனால தான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவெல்லாம் கொடுக்கப்படும். எதெல்லாம் உனக்கு வேணும், எது வேணும் அதெல்லாம் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நாம் தேட வேண்டியது ஒன்று, அவருடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், அவர் சமூகத்தை தேடணும், நித்தம் அவருடைய சமூகத்தை தேடணும். அல்லேலூயா. நித்தம் அவருடைய வாசற்படியிலே காத்திருக்கணும். அல்லேலூயா. நித்தம் அவரை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் பொழுது, இன்றைக்கு நாம் சங்கீதம் வாசித்தோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் என்ன கொடுக்கணும்னு அவர் அறிந்திருக்கிறார். அதை நீ கேட்கும்போது அதை உனக்கு நிறைவாய் கொடுக்கிறார். சொல்கிறாரு, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் கூட நீர் கொடுக்கும்போது வாங்கி, திமிங்கலம் நீ கொடுக்கும்போது வாங்கி கொள்கிறது, நீர் உடைய கையை மூடிக்கொள்ள அவன் மாண்டு மண்ணுக்கு போகிறது. அல்லேலூயா. அப்படியானா அது கூட ஆகாரத்துக்கு ஆண்டவரை தான் நோக்கி பார்க்குது. அல்லேலூயா. கடலில் இருக்கிற திமிங்கலம் எந்த மீன் வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் அதற்கு ஒரு லிமிட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது கூப்பிட்டா அதுக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்ற கிருபையை வைத்திருக்கிறார். அப்போ அந்த மீன் கூப்பிடுது, ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கும் எனக்கு என்ன ஆகாரம் இங்கே வச்சிருக்கீங்கன்னு அந்த திமிங்கலம் கேட்குது. ஹல்லேலூயா. நாம் 6 அறிவு படைத்த நாம் கேட்கறது இல்லை, கேட்டால் தானே கிடைக்கும். கேட்காம கிடைக்குமா? கேட்கணும் இல்லையா? தேவ சமூகத்தில் கேட்கணும், தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை தருவார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் போய் மீனை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா என்ற அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரம தகப்பனாகிய நான் நீங்கள் கேட்கதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அவர் கேட்பதை கொடுக்கிற தேவன். நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். இந்த சாலமோனை பார்த்து சொன்னார், நீ என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அவனுக்கு நிறைய ஆஸ்தி சொத்துகள் சுதந்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு ஒன்று தேவைப்பட்டது. அது என்ன? ஞானம். ஹல்லேலூயா. ஏன்? அவன் அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு குமாரனை தந்தீர், இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். அடுத்த வசனம், ஏராளத்திலும் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இணைந்தென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஏராளமாக இருக்கிற உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன், ஆகையினால் எனக்கு ஞானத்தை கொடும் என்று கேட்டான். அல்லேலூயா. 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 ஆண்டவர் அவன் கேட்ட விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, அவனை பார்த்து, நீ என்ன கேட்கல என்னிடத்துல? ஐஸ்வர்யத்தை கேட்கல, ராஜ்யத்தில் கேட்கல, அநேக உன்னுடைய எதிராளிகளுடைய ஜீவனை கேட்கல, எதையுமே கேட்கல. அந்த வசனத்தை வாசிங்க. உன் வார்த்தையின்படியே செய்கிறேன். அல்லேலூயா. ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா. வாசிங்க. உனக்கு சரியானவன் உனக்கு முன்னு இருந்ததில்லை, பின்னும் எழும்புவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்ட அப்படிதான் நிறைவாய் கொடுப்பார், குறைவாய் கொடுக்க மாட்டார். ஆண்டவரிடத்தில் கேட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்?
நீ கேட்டது எனக்கு போய் பிரியமாக இருக்குது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் அவன் சொல்கிறான் எனக்கு ஞானம் தான் வேணும். அப்போ ஆண்டவருக்கு அந்த ஜெபம் பிரியமாக இருந்தபடினால் அவர் சொல்லுகிறார், நீ கேளாததை நான் உனக்கு தருவேன், நீ கேட்டதையும் தருவேன். ஆனால் நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாய் இருக்கணும். உன் தகப்பன் என் வழிகளிலே நடந்து போல நீயும் உண்மையும் உத்தமமாய் என் வழிகளிலே பின்னாடி உள்ள வசனம், என் வழிகளிலே நடந்து வந்தால் உனக்கு பின் உன் சிங்காசனத்திலே உட்காரத்தக்க ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ என்னிடத்தில் கேட்கும்போது நீ கேட்கிற இந்த காரியம் என் பார்வைக்கு உகந்ததா இருந்தபடினால் நீ கேட்கிற விண்ணப்பத்தை மட்டும் உனக்கு நான் தரதில்லை, நீ கேளாததை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் இந்த மாதத்துல நீங்க கேட்கறத மாத்திரமல்ல கேளாததையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார், எனக்கு ஞானம் வேண்டும். ஏன்? இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் வேண்டும். இந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் உகந்ததாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நான் கூட சொன்னேன் மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன்னு. என்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஜெபம் உண்மையாக இருக்கிறதா? உண்மையாக சொல்கிறேங்க, அநேகர் ஜெபிக்க முட்டி போடுவாங்க, அவங்க முட்டி தான் இங்கே நிற்கும், அவங்க தான் இங்கே இருப்பாங்க. அவங்க சிந்த அமெரிக்காவுக்கு போயிருக்கோம், லண்டனுக்கு போயிருக்கோம், இல்லைன்னா அடுத்த வீட்டுக்காரிங்க கிட்ட போயிருக்கோம், அவங்க திட்டினால அந்த இடத்துல போயிருக்கோம், அவங்க சண்டை போட்டாங்களா அவங்கள சபிக்க போயிருக்கோம். இப்படி தான் உங்கள் ஆவியெல்லாம் போய் என்ன பண்ணுது? உங்கள் ஜெபம் கேட்கக்கூடாதபடி இருக்கிறது. ஜெபம் கேட்கப்படலை. ஏன் கேட்கப்படலை? உன் சிந்தை வேற இருக்கிறது, உன் எண்ணங்கள் வேற இருக்கிறது, உன் யோசனைகள் வேற இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ கேட்கிற காரியம் எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காது. காரணம் என்ன? உன் சிந்தை ஆண்டவரோடு இல்லை. நீ தான் இங்கே இருக்கிற, உன் சிந்தை எங்கேயோ இருக்கிறது. எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறாய், எதையோ யோசித்து கொண்டிருக்கிறாய். நீ யோசிக்கிறதுனால சிந்திக்கிறதுனால நீ நினைக்கிற காரியங்கள் நடந்துருமா? அதே தேவ பாதத்தில் உட்கார்ந்து தேவனிடத்துல நீ கேட்டால் நீ கேட்கிறதை கர்த்தர் கொடுப்பார். சாலமோனை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீ என் இடத்தில் கேளுன்னு. அப்போ அவன் கேட்டதை கொடுக்கும்போது நீ கேட்கறது ஏன் கிடைக்கல? இதுவரை ஏன் கிடைக்கல? ஜெபிச்சுட்டே தான் இருக்கிறேன், இன்னும் என் ஜபத்துக்கு பதில் வரல. ஏன் வரல? சரியானபடி இல்லை உன் ஜபம். ஆண்டவர் விரும்புகிறது போல இல்லை உன் ஜபம். கர்த்தர் பேர்ல சொல்லாத நான் ஜெபிக்கிற ஆண்டவர் கேட்கலன்னு. உன்னுடைய ஜபம் எங்க இருக்கு? நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற? எந்த இடத்துல நிற்கிற? உன் சிந்தை எங்கேயோ இருக்கும்போது உன் ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படாது. அல்லேலூயா. உன் சிந்தை ஆண்டவருக்கு நேராக இருக்கணும். நீ கேட்கிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேற வேற சிந்தனைகளை சிந்தித்து கொண்டு இருந்தால் உன் ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படாது. ஜெபம் கேட்கப்பட வேணும்னா நான் எங்கே உட்கார்ந்துருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், அந்த தெளிவு உனக்கு இருக்கணும். இந்த இவன் சாலமன் சொன்னான், நான் போக்கு வருவோம் தெரியாத சின்ன பிள்ளையார். அவன் சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கும் தானே, அவன் எங்கெங்கேயோ அவன் சிந்தை போய்கிட்டு இருக்கான் தானே. ஆனால் அவன் சிந்தை எங்கும் போலையே. காரணம் என்ன? அவன் சிந்தை அவன் ஜெபித்ததில் இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறதுல உங்கள் சிந்தை இருக்குதா? நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜபத்தை குறித்து உங்கள் சிந்தை அந்த ஜபத்தில் இருக்கிறதா? இல்லைன்னா நாம் கேட்கறது கிடைக்காது. நாம் கேட்கறது கிடைக்கணும்னா நம்முடைய சிந்தையும் செயலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. நாம் பேசுறது ஒன்று, நம்ம செய்கிற செயல்கள் வேறையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட சிநேகமாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமாக இருக்கணும் கர்த்தருக்கு வழி. கர்த்தருக்கு உன் சிந்தை பிரியமாக இருக்கணும், உன் எண்ணங்கள் பிரியமாக இருக்கணும். நீ கேட்கறது கிடைக்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாக நீ முழங்கால் போடுறியே அந்த இடத்துல தானே உன்னுடைய சிந்தை, உன் ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும்போது உன் ஜபத்துக்கு பதிலை கர்த்தர் கட்டளையிடுவார். உன் ஜபம் வெறுமையாய் திரும்பாது, அது விரும்பினதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த சாலமோன் தேவ சமூகத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, எனக்கு மற்றவனுடைய பிராணெல்லாம் வேணாப்பா, மற்றவனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம், மற்றவனுடைய சொத்து எனக்கு வேண்டாம். அளவுக்கு மீறிய சொத்தை என் தகப்பன் எனக்கு சேர்த்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த ஜனங்களை ஆள்வதற்கு வேண்டிய ஞானம் எனக்கு வேணும். என் தகப்பனை சொன்னீர், நீ உன் கையினாலே எனக்கு ஆலயம் கட்ட மாட்ட, உன் பிறப்பு, உன் கர்ப்ப பிறப்பு தான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். அப்போ அந்த ஆலயத்தை கட்ட வேணுமானால் எல்லா பொருளையும் சவதைத்து வைத்திருக்கிற என் தகப்பன் ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். அப்படியானால் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுன்னு கேட்டான். Praise the Lord. Hallelujah. Hallelujah.
தேவனிடத்தில் கேட்கிறதை கேட்கும்போது நாம் சரியான விதத்தில் கேட்டோம்னா நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒரு 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 விசுவாசிக்காக உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்காகவே தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். கூட இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் மாமிச சிந்தை எல்லாமே என்ன பண்ணும்? ஆண்டவரே அவர்கள் சுகம் பெறணும், அவர்கள் விடுதலை அடையணும், அவர்கள் எப்படியாவது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற சிந்தையோடு நீங்கள் ஜெபிக்கணும். இல்லாமல் மணிக்கணக்காக நீங்கள் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஹல்லேலூயா. பாஸ்டம்மா ஜெப குறிப்பு கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் ஜெபிக்கணும்னு சத்தத்தை உயர்த்தி எவ்வளோதான் மூச்சு இறைக்க ஜெபித்தாலும் உன்னுடைய சிந்தையும் செயலும் அந்த ஜெப குறிப்பில் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. அந்த ஜெப குறிப்பில் உன்னுடைய சிந்தையும் செயலும் இருக்குமானா உன் பாரம், ஆண்டவரே அவர்கள் சுகமாகணும், அவர்கள் விடுதலையாகணும், கண்ணீரோட ஜெபிக்கிறப்பா இந்த குடும்பம் இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, இந்த பாடு எத்தனை காலம் ஆண்டவரே, இந்த பாடிலிருந்து அவங்க வெளியே வரணுன்ற அந்த முழு சிந்தை உனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பரலோகத்திலிருந்து பதிலை கொடுப்பார். அது விடுதலையை கொண்டு வரும், அது ஜெயத்தை கொண்டு வரும், அது கட்டுகள்லேருந்து விடுதலை கொடுக்கும், அது சாபங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கும், சத்ருவின் கிரியைகள்லேருந்து விடுதலை கொடுக்கும். நீ கேட்கிற அந்த ஜெபம் உனக்கு, அவர்களுக்கு மாத்திரமல்ல உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் அல்ல, நீ கேளாததை, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறதை, உனக்கு தேவையானதை என் தேவன் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்தில், போன மாதத்திலே சொன்னார், உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, பாதி கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னார். இந்த மாதத்தில் சொல்கிறார், உன் விருப்பம் என்னப்பா கேளுப்பா. ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் கேளுப்பான்னு சொல்லியிருக்காரு. கேட்க சொல்கிறார். மாதம் சொல்கிறாருன்னா இன்னும் நம்ம எங்கேயோ நின்று போயிருக்கிறோம், நம்முடைய ஜெபம் இன்னும் தடைப்பட்டு நிற்குது, இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் போகல. யாக்கோப்பு ஜெபித்தான் வனாந்தரத்தில், ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தான். இது கர்த்தருடைய பூமி, அதனால் இது முதல்ல எப்படி இருந்துச்சான்? லூஸுன்னு பெயர் அதுக்கு. இன்னமும் நம்ம லூஸ் டாக் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய லூஸ் டாக் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம கேட்குறது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், சந்தேகப்படாமல் கேளு. ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல் கேட்டால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் சொன்னார், நீ கேட்கறத கேளுப்பா, நான் உனக்கு தருவேன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணதுமா? உடனே பரிசோதித்து பார்த்தான். ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை, அவன் கேட்ட அந்த விண்ணப்பத்துக்குரிய பதிலை அவன் உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே ஒரு சம்பவத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அறிந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ கேட்கிறதை கேள், நீ வேண்டுகிறதை கேள், உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரு. அவன் இதெல்லாம் நித்திரை தெளிந்து எழுந்தபோது இது சொப்பனம் என்று அறிந்தான். அது சொப்பனம் தானே என்று அவன் விட்டுவிடாமல் அதற்காக பலி செலுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாகவே இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. சோர்ந்து போனால் இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பிரவேசிக்காது. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே அந்த வசனம் போகும். வசனம் போனால் தான் உள்ளே இருக்கிற எல்லா காரியத்தையும் வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அந்த வசனத்தை வாய்க்க செய்வார். அதனால் நீங்கள் உற்சாகமாக இருக்கும்போது தான் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்கும்படியாக செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு தான் முதல்ல நான் சோர்ந்து போகாதீங்கன்னு பாட்டே பாடினேன். வசனத்தை கேட்கிறவர்கள் சந்தோஷமாக கேட்டார்கள். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் கிரியை செய்தார். நீ துக்கமாக கேட்டால் அந்த வசனம் உள்ளவே போகாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த உள்ளத்தில் நிறைய துக்கம், கவலை, பாரம் இதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வேத வசனம் போய் அதுக்குள்ளே தங்கிறதுக்கு இடம் இல்லை. அதில் புரியுதா? உங்கள் இருதயத்தில் கவலையும் பாரமும் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா வேத வசனம் போய் அந்த இடத்துல தங்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் அதில் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. யோனாவை குறித்து நான் கடந்த வாரத்தில் பேசினேன். கப்பல் முழுக போகிறது, என்னப்பா செய்யறது? யோனா பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்போ யோனாவை கேட்குறாங்க எல்லாரும்,
ஏன்ப்பா உன் பேருக்கு சீட்டு வருது? அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கப்பலை லகுவாக்குறதுக்கு இருந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டாங்க. எல்லா பொருளும் தூக்கி போட்டால் கூட என்ன இல்லை, கடல் கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. அப்போ யோனா சொன்னால், இதெல்லாம் போட்டால் என்ன ஆகாது, அடங்காது, எண்ணெய் தூக்கி போடுங்க. அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான், எண்ணெய் தூக்கி கடலில் போடுங்க, கடல் அமைதலாக இருக்கும். ஏன் சொன்னான் தெரியுமா? அநேகருடைய உயிர் காக்கப்படணும். ஏன் ஒரு உயிர் போனால் கூட பரவாயில்ல, அநேகருடைய உயிர் காக்கப்படணும்னு நினச்சி அவன் சுயநலமாக யோசிக்கல. சுயநலமாக யோசித்தான்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எதுக்காக பேர் விழுந்துச்சுன்னு தெரியாதுங்கன்னு போயிருக்கலாமே. ஆனால் அப்படி சொல்லலை. என்னை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா இது அடங்கும். ஏன் சொன்னால், சுயநலமற்ற வாழ்க்கை. மற்றவர்களுடைய உயிர் என்னால் பாதிக்கப்படக்கூடாது, அநேகருடைய ஜீவன் இந்த தண்ணியில் போயிடக்கூடாது, இந்த கடல் கொந்தளிப்பில் அவர்கள் செத்து போகக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு என்னை தூக்கி போடுங்கன்னு சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் உள்ளத்தில் இருக்கிற கசப்பான வேர்கள் எண்ணக்கூடாத எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்குமானால் அதை தூக்கி தண்ணியில் போடு, கர்த்தர் உனக்குள்ளே வருவார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டாகும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வேத வசனம் உனக்குள்ளே போகாது, அது கிரியை செய்யாது. ஒரு காலி நிலத்தில் நல்ல மண்ணை கொத்திட்டு விதையை போட்டிங்களா, அந்த விதை என்ன பண்ணும், முளைக்கும். இல்லாத பட்சத்தில் சும்மா விதையை போட்டு வந்தீங்கன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும், இல்லைன்னா அது என்ன பண்ணும், வெயில் காயும் போது அந்த விதையும் காஞ்சி போயிடும். மண்ணில் விதை ஊறாது. அதுபோல தான் தேவனுடைய பிள்ளைகளே, வசனமாகிய விதை உன் இருதயத்தில் ஊற வேண்டுமானால், அது வளர வேண்டுமானால் உனக்குள்ளே நல்ல மண்ணாக இருக்கணும், நல்ல இருதயமாக இருக்கணும். உள்ளே இருக்கிற கசப்பு வைராக்கியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ லகுவாயிரு, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல, ஒரே பாயிண்ட்டை இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, யாருக்குள்ளேயே கசப்பு இருக்குது, யாருக்குள்ளேயே வைராக்கியம் இருக்குது, யாருக்குள்ளேயே பலவிதமான சிந்தனைகள் கொந்தளிச்சிட்டு இருக்குது. தேவன் பேசுகிற வார்த்தை உனக்குள்ளே போகலை, உன் சிந்தை எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்குது. அன்பு மகளே, கர்த்தரை பாரு, அந்த காரியத்தை பார்க்காத. உனக்கு பிரச்சனை இருக்குது தான், உன் பிரச்சனை ஒரு பக்கம், ஆண்டவர் ஒரு பக்கம் வச்சு பாரு. உன் பிரச்சனை பெருசல்ல, ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் உனக்காகப்பட்ட பாடு பெருசு, உன் பிரச்சனை பெருசல்ல. இந்த பிரச்சனையை தூக்கி கடலில் போட்டேன்னா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அநேகருடைய உயிர் போகக்கூடாது, அவங்கெல்லாம் செத்து போகக்கூடாது. என் பாவத்தின் நிமித்தம், என் கீழ்ப்படியாமை நிமித்தம் அநேகர் பலியாகக்கூடாது என்று விரும்பினதுனாலே அவன் சொன்னான், என்னை தூக்கி தண்ணியில் போடு. இன்றைக்கி உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் உள்ளத்துக்குள்ளே வச்சிருக்கிற எல்லா சிந்தனைகளையும் தூக்கி போட்டிங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்வார். வாசிங்க அடுத்த வசனம். 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக நின்றார்கள். என் ஆண்டவனே, ஒரே வீட்டில் குடியிருந்தோம், ஆண் பிள்ளை பெற்றேன். இல்லை, புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருக்கும் போது அது செத்து கிடந்தது. உற்று பார்க்கும்போது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன். அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவன் கேட்ட விண்ணப்பத்திற்கு அவனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கிறது, அந்த ஞானம் கர்த்தர் கொடுத்த ஞானம் அவன் சரியானபடி பயன்படுத்துகிறானா, அந்த கர்த்தர் கொடுத்த அந்த ஞானம் அவனுக்கு அந்த நிலையிலேயே நிறைவேறுகிறதா என்று ஆண்டவர் அங்கே ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசிங்க. அப்போ தான் அவன் ஞானம் கேட்டான். அப்போ இந்த தீர்ப்பு ஞானமாக செய்யணுமா இல்லையா? என் பிள்ளை இல்லை உன் பிள்ளைன்னு சொன்னபோது, வா இந்த 2 பொம்பளையும் கத்திக்கிட்டே இருக்குது, கொண்டு போய் வெளியே விட்டுருப்பா, யாருன்னா எடுத்துகிட்டு போட்டோம், அப்படி அவன் சொல்லலை. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை அந்த இடத்துல உபயோகப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அவன் கேட்டது கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தபடினாலே அந்த ஞானத்தை கொடுத்தார். 2 பேருமே 2 பிள்ளையை பெற்றாங்க. 2 பிள்ளையில் ஒருத்தியோட பிள்ளை, எங்க எப்படியானாலும் அவங்கவுங்களுக்கு பெத்த பிள்ளை தெரியுமா தெரியாதா?
சத்தமாக சொல்லுங்களேன். பெத்த பிள்ளை தெரியும். எப்படி தான் அது செத்து போன பிள்ளை உண்ணுதுன்னு சொன்னால் கூட அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ சாதிக்கிறா, இதுதான் என் பிள்ளை, இது உன் செத்து போனது உன் பிள்ளைன்னு. ஆனாலும் ராஜாவின் இடத்துல வந்து சொல்லும் பொழுது ராஜாவும் கவனிக்கிறார். அதை 2 பேருமே மாற்றி மாற்றி இது உன் பிள்ளை, இது செத்து போனது என்னது உனதுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ராஜா ஒரு தீர்மானம் எடுத்தான். இதற்கு சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு சேவகனிடத்தில் ஒரு பட்டயத்தை கொண்டு வா என்று சொன்னான். அல்லேலூயா. ஒரு பட்டயத்தை கொண்டு வா. ஏன் இவங்க 2 பேரும் செத்தது அவ பிள்ளை ஓ பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஆகையினால் இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆய் பிளந்து அவளுக்கு ஒரு பாகம் இவளுக்கு ஒரு பாகம் கொடு என்று சொன்னாங்க. அப்போது செத்து போனுடைய பிள்ளைய அந்த செத்து போன பிள்ளையினுடைய தாய் சொல்கிறா, சரி சரி நீங்கள் வெட்டுங்க, அவளுக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஏன்? அவள் அந்த குழந்தைய பெற்றெடுக்கலை. ஆகினால தான் அவள் சொல்கிறா, எனக்கு வேணாம் அவளுக்கு வேணாங்க, வெட்டிடுங்கன்னு சொன்னான். ஆனால் உயிருள்ள அந்த பிள்ளையின் தாய் சொல்கிறா, வேண்டாய்யா என் பிள்ளையை நீங்கள் வெட்ட வேணாம், அது உயிரோடு இருந்தால் நான் பார்த்துக்குவேன், என்றைக்கு வேணாலும் பார்ப்பேன், அது செத்து போனால் நான் பார்க்க முடியாது, ஆனால் அவளுக்கே கொடுத்துரு. அந்த தாயுடைய உள்ள எங்கே இருக்குன்னு பாருங்கள். செத்து போன பிள்ளையினுடைய அதை கெடுதலாக யோசித்த உள்ளம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கர்த்தர் அங்கே ஒரு ஞானத்தை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை அதே இடத்துல கர்த்தர் விளங்க பண்ணினார். நீ கர்த்தர் இடத்துல கேட்குற காரியம் என்ன, அது உனக்கு அந்த காரியத்தில் நீ ஒரு தெளிவையும் ஒரு முடிவையும் உனக்கு கட்டளை எடுக்கிறாரா? அது கேட்டதை உன்னால் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியுதா? சொல்லுங்கள். இப்போ கூட பாருங்கள், பிரசங்கம் வந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் சிந்தை எங்கேயோ இருக்குது, பிரசங்கம் உங்களுக்கு கிரியை செய்யாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சும்மா சொல்லலைங்க, நான் சும்மாவே சொல்லலை. நான் ஆண்டவருடைய வாதத்தை சொல்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறேன். இந்த கர்த்தருடைய வசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. இது புறப்பட்டு வரும்போது அதை நீங்கள் கேட்கலன்னா நிச்சயமாக நீங்கள் உட்கார்ந்துருக்குது வேஸ்ட். நீ வந்தது வேஸ்ட், நீ உட்கார்ந்துருக்கிறது வேஸ்ட், நீ கேட்கறது வேஸ்ட். கேட்கறது உனக்கு வேணுமா வேண்டாவா? உனக்கு பதில் வேண்டுமா வேண்டாவா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில் நடக்கணுமா வேண்டாவா? கர்த்தர் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எங்க, உன் சிந்தை எங்க இருக்கு, உன் எண்ணம் எங்க இருக்கு? இப்படி இருந்தா எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, கடிந்து கொள்கிறவர், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர். கர்த்தர் அவர் எதை சரி பரவாயில்ல போன்னு விட்டுட்டு போற, எல்லா நேரத்திலையும் போன்னு விட்டு போனா நீ எந்த விதத்திலையும் என்ன பண்ண முடியாது, சீர்படவே முடியாது. அழுத்த வேண்டிய இடத்துல அழுத்தணும், குத்த வேண்டிய இடத்துல குத்தணும், சீழ் பிதக்க வேண்டிய இடத்துல பிதக்கணும், மருந்து போட வேண்டிய இடத்துல போடணும். அப்போதான் அந்த புண்ணு ஆறும். இல்லைன்னா மேல் பூசியா பூசி பூசி நீ நல்லா இருப்ப போ 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 என்று சொல்லி கொண்டிருந்தா உன் வாழ்க்கை போதான் இருக்கும். உடைக்க வேண்டிய இடத்துல உடைக்கணும். கட்டி இருக்குதா அதை உடைக்கணும். உடைச்சாதான் அதில் இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். உடைச்சா அந்த ரணத்தில் மருந்து போட்டதான் அது ஆறும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீ வர்றது வேஸ்ட். கர்த்தருடைய வசனத்தை கேட்பேன் வா, கர்த்தருடைய வசனம் என்னோடு பேசணும் வா, அப்பதான் உனக்கு கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா வர்றதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உன்னை சும்மா தேடி வரல. கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. கடவுள கர்த்தருடைய வார்த்தை அக்கினியால உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி ஜுவாலையை பிளக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை மலைகளை நொறுக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை பெரிய மலைகளையும் பெரிய பர்வதத்தையும் நொறுக்கக்கூடியது. அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் போனா நீ வர்றதுல ஒரு காரியமும் இல்லை. நீ வந்தும் வேஸ்ட் தான், நீ வராமல் இருக்கலாம். Praise be to God. Praise be to God. Praise be to God. Praise be to God. Hallelujah. 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 O rabakara baladuria balaba shankara balabakara baladuria andralaba. Ribala barabakara barabakara diara baduria angara bakara baladuria balaba. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அநேகருடைய சிந்தை என் வேதத்துக்கு சாய்ந்ததா இல்லை, என் வேதத்துக்கு தூரமாக இருக்கு. என் வசனம் உங்கள் உள்ளத்தில் இறங்கக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. கிரியை நடக்காது. ஓ ரபஷபர கரபல துரியந்தர தரலபிக ரிபஷர பரபலப துரக்கராதி அரபல துரியங்கரபா ரிபங்குரா கராதர தியார குணத்தியாரபா துரக்கலபரபா. ஓ மைட்டி ஃபாதர் காட், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன்.
வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. நிர்விசாரமாய் இருக்கிறவளிடத்துல கர்த்தர் பேச மாட்டார். நீ நிர்விசாரமாய் இருந்தா அந்த வசனம் உனக்கு கிரியை செய்யாதே. Praise the Lord. Praise be to God. Praise the Lord. 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 Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. கர்த்தர் அற்புதமான ஒரு தீர்ப்பை சாலமோன் மூலமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்புடைய தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய பாதத்தில் என்ன கேட்க வந்திருக்கிற? நீ எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். ஆனால் உன் சிந்தை கர்த்தருக்கு நேராக இருக்கணும். உன் எண்ணம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். கர்த்தருடைய பாதத்தில் நீ வந்திருக்கிற, அவரோடு கூட உன் இருதயம் இசைந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ கேட்கிறதை கர்த்தர் கொடுப்பார். உன் சிந்தை வேற இருந்தால் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அது உனக்கு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் வந்த நீ கர்த்தரை மட்டும் நோக்கிப்பார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை நோக்கி பாருங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ தான் சமீபமாக இருக்கிறாரு. இப்போ தான் கண்டடையத்தக்க சமயம். இன்னும் நாட்கள் கடந்து போனால் கண்டடைய முடியாது, சமீபமாக இருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு பேசுகிறார் கர்த்தர் உன்னோடு கூட. இன்றைக்கு நீ செவி கொடு. செவி கொடுப்பதே உத்தமம். செவி கொடுப்பதே உத்தமம். நீ கர்த்தருக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞான விளங்க அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். அந்த சப்ஜெக்டில் நிறைய இருக்குது. நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நாள் பேசுவேன் அதெல்லாம். அதனால் கர்த்தர் ஒரு நாளில் நமக்கு நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். அவைகளெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியம். அதே 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 2-3 வாசிங்க. நான் முடிச்சிடுறேன். நிறைய பேசணும்னு வந்தேன். ஆனால் நிறைய பேசினா அதை இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நிறைய பேர் இல்லை. அதனால் கர்த்தர் அதை குறித்து உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கல. நான் முடிக்கிறேன். வாசிங்க 9:2. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனம். தரிசனமாகினார். அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பம், உன் வேண்டுதலை கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். கர்த்தரும் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இங்கே நீ கேள், நான் கொடுப்பேன்னு சொன்னார். அவன் இப்போ ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். முன்னாடி அவனுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் என்ன செய்வேன், நீ என்னிடத்தில் கேள், உனக்கு தருவேனாரு. இப்போ அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என்ன சொல்லுகிறார்? உன் ஜெபம் எனக்கு பிரியமாக இருந்தது. நீ ஜெபித்த ஜெபம் இந்த ஆலயத்தில் நான் என் கண்களும் என் இருதயமும் அங்கே இருக்கும். அல்லேலூயா. என் அன்பு மக்களே, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு என்ன சொல்றார்? இன்றைக்கு நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு என் கண்களும் என் இருதயமும் அந்த ஆலயத்தில் இருக்கனாரு. எந்த ஆலயத்தை சொன்னார் ஆண்டவர்? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆண்டவர் கட்டின ஆலயங்க நீங்க. சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினா. ஆனா இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் தான் சொல்றாரு, நீ என் ஆலயம், உனக்குள்ளே என் கண்களும் என் மனமும் என்னாலும் அங்கே இருக்கும். அல்லேலூயா. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் என் அன்பு மகளே, நீதான் என் ஆலயம். உனக்குள்ளே என் கண்கள் எப்போது இருக்குது, என் மனமும் இருக்கிறது. நீதான் என் ஆலயம், நீதான் என் ஆலயம். என் மகனே, நீதான் ஆலயப்பா. என்னுடைய ஆலயம் நீதான். உனக்குள்ளே, உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே யாரோ இருக்காங்க நினைக்காத. நான், என் கண்கள் எப்போது உனக்குள்ள இருக்குது, என் மனசு உனக்குள்ள இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களும் மனசும் உனக்குள்ள இருந்தா நீ ஜெபிக்கிறதை கர்த்தர் கேட்பார்.
கர்த்தர் சொன்னார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ இன்றைக்கு என்ன ஜெபிக்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு அருள செய்வார். காரணம், உனக்குள்ளே அவர் இருக்கிறார். உனக்குள்ளே தங்கி, உனக்குள்ளே உலாகி உன் தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. சொல்றார், நான் உனக்குள்ளே தங்கி இருக்கிறேன், உனக்குள்ளே உலாவுகிறேன், உன் நடுவிலே இருக்கிறேன், உன் தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவன் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. இன்றைக்கு நீ கேட்டதை நான் கொடுக்கிறேன். அடுத்தவனுடைய பிராணனை கேட்கல, அடுத்தவனுடைய சொத்தை கேட்கல. முதல்ல ஞானத்தை கேட்டேன், ஞானத்தை கொடுத்தேன். இப்போ நீ கட்டின தேவாலயத்தில் என் கண்ணு இருக்கணும், என் மனசு இருக்கணும்னு விரும்புகிற, அதை நான் செய்தேன். அவன் தேவாலயத்தை கட்டி என்ன சொன்னான் தெரியுமா? இந்த வழியாய் போகிற வருகிற அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜெபிக்கிற, அவர்கள் நின்று கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலுக்கு நீர் கவனித்து கேட்க வேண்டும். உடைய கண்கள் நோக்கமாக இருக்கணும். அங்கே போகிற வரவன் நின்று ஜெபிக்கிறானே, அந்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். என்ன அற்புதமான ஜெபம்! அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தான் சொல்கிறாரு, நீ ஜெபித்த உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இப்போ சொல்கிறார் ஆண்டவர், நீ கட்டின அந்த ஆலயத்தில் என் மனமும் இருக்கும், என் கண்ணும் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ என்னுடைய ஆலயமாக இருக்கிற, உனக்குள்ளே என் மனம் இருக்கிறது, என் சிந்தை இருக்கிறது, என் கண்கள் இருக்கிறது. என் கண்கள் எப்போது உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. கண்ணு நோக்கமாக இருந்தால் யாராவது தொட முடியுமா? நல்லா கவனிங்க. இந்த கண்ணுக்குள்ளே கருவிழி இருக்குது. இந்த கருவிழியை தொடுறதுக்கு நம்ம கையை போனால் கூட நம்ம இமை என்ன பண்ணணும்? மூடிக்கும். ஏன்? அந்த கண்ணை யாரும் தொடக்கூடாது. அன்பு தேவனுடைய மக்களே, நீங்கள் கர்த்தருக்கு கண்ணாக இருக்கிறீங்க. உங்கள் கண்ணை யாராவது தொட விடுவாங்களா? ஆண்டவர் விடுவாரா? விடவே மாட்டார். ஆனால் அவரும் விட்டு கொடுக்குறாருன்னா நாம் ஏதோ ஒன்றிலே கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், ஏதோ ஒன்றிலே தவறி போயிருக்கிறோம். அதனால் தான் கர்த்தர் விட்டு கொடுக்குறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ எதை கேட்டாலும் செய்வேன். சாலமோன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். சாலமோனுக்கு 2ஆம் முறையும் கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தார். அல்லேலூயா. சங்கீதம் 105:40 வாசிங்க. நான் முடிக்க போகிறேன். 105:40. அல்லேலூயா. திருப்தியாக்கினார். அல்லேலூயா. வாசிமா. தண்ணீர்கள் புறப்பட்டு ஆராய் ஓடிற்று. நினைத்து அல்லேலூயா. அவர்கள் கேட்டார்கள், அவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்ன 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன கேட்டாங்கப்பா? மோசையை பார்த்து என்ன கேட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்க இறைச்சி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இறைச்சி. நாங்கள் அங்கே எகிப்தில் இருக்கும்போது வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், என்ன வெங்காயம், இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், திருப்தியாக இருந்தோம். அங்கே திருப்தியாக இருந்தாங்களா? யோசித்து பாருங்கள், எப்படி இருந்தாங்க? அங்கே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படல, எதுவுமே இல்லை. ஆனால் இவங்களே வைக்கோல் தேடணும். இவங்களே குறித்த நேரத்தில் அவன் கொடுக்குற அந்த அளவின்படி கல்லை என்ன பண்ணணும்? அறுத்து கொடுக்கணும், அறுத்து வேக வச்சு கொடுக்கணும். இந்த நிலைமையில தான் அடிமையாக கிடந்தாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு தான் ஆண்டவர் மோசையை அனுப்புனார். ஆனால் இந்த நன்றி கெட்ட ஜனங்க என்ன பண்ணாங்க? வனாந்தரத்தில் வந்து கொமட்டிக்காய் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், அங்கே எல்லாமே சாப்பிட்டோமே, இங்கே ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்போ மோசையை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று அவங்க நினச்சாங்க. அப்போ மோசை சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் என்ன புத்தகத்தில் வாசிக்கலாம். நான் இவங்களை ஒருவனாக பெற்றெடுத்தனா இவங்களுக்கு நான் சுமக்கணுமா என்றெல்லாம் கூட மோசை முறுமுறுப்பான். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், நீ ஒருவனையாப்பா கஷ்டப்படுற, 70 பேரை தெரிஞ்சுக்கோ, அவங்களெல்லாம் என்ன பண்ணு, 1000 பேருக்கு, 500 பேருக்கு, 100 பேருக்குன்னு ஒவ்வொருத்தராக அமைச்சு அவங்களை நியாயம் விசாரிக்க சொல்லு, நீ கஷ்டப்பட வேண்டாம்னு கூட ஆண்டவர் சொல்லிடுவார். ஆனால் இந்த ஜனங்கள் பண்ண காரியத்தை குறித்து அவன் ரொம்ப வேதனைப்பட்டான். வேதனைப்பட்ட போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? மோசைக்கிட்ட சொல்கிறார், அவங்களுக்கு என்ன பண்ண போகுது? இறைச்சி கிடைக்க போகுது என்று சொன்னார். இறைச்சி கிடைக்க போகுதுன்னு சொன்னோடனே அப்போ சொல்கிறார், 1 நாள் 2 நாள் அல்ல, 5 நாள் 10 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நான் இறைச்சி கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ மோசைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவரே,
ஒரு நாள் 2 நாள்னா கூட பரவாயில்ல, இருக்கிற ஆடெல்லாம் அடிச்சு கொடுத்துடலாம். 1 நாள் 2 நாள் 10 நாள்னா இருக்கிற எல்லாத்தையும் கூட நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் 1 மாத அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு சொன்னீங்களே, எப்படி அது முடியும்? வானத்தின் சமுத்திரத்தின் மச்சங்களெல்லாம் கொடுத்தா கூட அது செய்யாது. நம்மிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகளை கொடுத்தாலும் அவர்களுக்கு நாம் கொடுத்து முடியாது என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. அவர் சொல்லாதும் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. அவர் சொன்னா வரும். 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், 1 மாதம் அவன் கறி சாப்பிடுவான்டா. எங்கேருந்துப்பா வரும்? அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ என்ன கூட தான் வந்துக்கிட்டு இருக்கிற. முச்செடி இருந்தது நீ பார்த்த. எகிப்தில் 10 விதமான வாதைகளை நான் கொடுத்தா அதை நான் பார்த்த. இதெல்லாம் பார்த்து கூட மோசே உனக்கு கூட நம்பிக்கை இல்லையே. யோசித்து பாருங்க, இத்தனை காலம் நம்ம ஆண்டவர் கூட வரணும், ஆனால் நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவரை குறித்து ஒரு பக்தி வைராக்கி இருக்கிறதா? ஆண்டவர் இதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இல்லை. எப்பவும் சந்தேகம், எல்லாத்துலேயும் சந்தேகம். நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். பாடுங்கப்பா. நடக்காதா என ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நெடுவேசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நெடுவேசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அல்லேலூயா. நடக்குமா நடக்காதான்னு நீங்க பார்க்க வேண்டாம், நடக்கும். கர்த்தர் சொன்னால் நடக்கும். கர்த்தர் கட்டளையிட்டால் அது நடக்கும். கர்த்தர் என் வாழ்க்கையில 2ஆம் முறையாக நீ கேளுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த போர்டை எடுத்து வச்சிருங்கப்பா. அது 2 முறை விழுந்திருக்குது. இது மாதிரி வேற இடத்துல மாட்டுங்க. கர்த்தர் சொன்னா அது நடக்கும், அது தடைபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது எப்பவுமே ஒரு கொஞ்சம் நாள் ஆகுமே தவிர, அந்த நாள் ஆகிறதுக்கு கூட காரணம் யார் தெரியுமா? நம்ம தான். நாம் சரியானபடி கேட்க தெரியாமல், சரியானபடி ஆண்டவர் இடத்துல கேட்காம இருக்கிறதுனால தான் அது நாளாகுமே தவிர, ஆண்டவர் நாளாகி விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அவர் நிச்சயம் நடத்துவார். உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலன். உன்னை காக்கிற தேவன் உறங்காமலும் தூங்காமலும் உனக்காக விழித்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் செய்வார், நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். உனக்கானது கிடைக்கும். உனக்குரியது தேடி வரும், உனக்குரியது தேடி வரும். உன்னை குறித்து சொன்ன வார்த்தை நிச்சயமாய் உன்னை வந்து சேரும். அது தடைப்படாது, அது தடையே படாது. கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தருடைய கரத்தில் அவன் கேட்டதை கர்த்தர் சொன்னார். என் உள்ளமும் என் கண்களும் என்னாலும் அங்கே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் என்னுடைய ஆலயம். உனக்குள்ளே என் கண்கள் எப்போதும் இருக்கிறது, என் உள்ளம் எப்போதும் அதுக்குள்ளதான் இருக்கு. நீ பயப்படாதே. நீ வேண்டிக் கொண்டதை உனக்கு தருவேன், நீ கேட்டதை உனக்கு தருவேன், நீ கேளாததையும் தருவேன். சாலமோனுக்கு கொடுத்தது போல உனக்கு ஏற்ற நாளில் எல்லாவற்றையும் கொடுப்பேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.